அமெரிக்கா வெனிசுலா இடையே கடந்த சில ஆண்டுகளாக நீடித்து வந்த மோதல் போக்கு தற்போது கடுமையான கட்டத்தை எட்டி லத்தீன் அமெரிக்காவில் பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் வெனிசுலா தலைநகர் கராக்கஸில் தாக்குதல்களை நடத்தியதுடன் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடித்ததாகவும் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியது. சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் புவிசார் அரசியல் உள்ளிட்ட காரணிகளின் கலவையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் அதிபர் மதுரோ தேர்தல்களில் முறைகேடு செய்து அதிகாரத்தில் தொடர்வதாகவும் அவரது அரசு ஊழல் நிறைந்த அதிகாரவாத அமைப்பாக உள்ளதென்றும் அமெரிக்கா குற்றஞ்சாட்டியது. கடந்த 2020ஆம் ஆண்டு மதுரோ மீது நார்கோ தீவிரவாத குற்றச்சாட்டு பதிவு செய்த அமெரிக்கா அவரை பிடிக்க $2 கோடி பரிசுத் தொகையாகவும் அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த அதிகார மோதல் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு வெனிசுலா மீதான பொருளாதார தடைகளில் தொடங்கி நேரடி இராணுவ நடவடிக்கைகள் வரை உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ விளக்கமோ பெண்டனில் உள்ளிட்ட போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவே இந்த அதிரடி நடவடிக்கை என்கிறது. குறிப்பாக கார்டல் டே லோஸ் சோலேஸ் என்ற போதைப்பொருள் கடத்தலுக்கான வலை அமைப்பை வழிநடத்தும் அதிபர் மதுரோ அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்கள் நுழைய உதவுவதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டியுள்ளது. மேலும் உள்ளூரில் உள்ள ட்ரென் டி அராகுவா மற்றும் மெக்சிகோவின் சினோலோவா கார்டல் போன்ற குற்றவாளிகள் குழுவுடன் வெனிசுலா அரசுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அமெரிக்கா கூறி வருகிறது. அதன் அடிப்படையில் அமெரிக்கா தனது கடற்படை கண்காணிப்பை அதிகரித்தும் எண்ணெய் டேங்கர்களை கைப்பற்றியும் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் கப்பல்களை தாக்கியும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் பெண்டனில் என்ற போதைப் பொருளை உருவாக்கும் மூல நாடு வெனிசுலா இல்லை எனவும் கொலம்பியா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகள் இதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் துறை சார்ந்த வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதே நேரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு பின்னால் பல முக்கிய காரணங்கள் உள்ளதாக அரசியல் ஆய்வாளர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வெனிசுலாவின் இடதுசாரி ஆட்சி மீது அமெரிக்காவுக்கு நீண்டகால முரண்பாடுகள் இருந்து வரும் நிலையில் தற்போது அது நேரடி இராணுவ நடவடிக்கைகள் வரை உயர்ந்துள்ளதாக அவர்கள் விவரித்துள்ளனர். இதன் மூலம் போதைப்பொருள் தடுப்பை தாண்டி மதுரோ ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது அமெரிக்காவின் முக்கிய குறிக்கோள் என்பது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, வெனிசுலாவின் பரந்த இயற்கை வளங்களும் அமெரிக்காவின் மோதல் போக்குக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் களஞ்சியங்கள், இயற்கை எரிவாயு மற்றும் தங்க வளங்கள் வெனிசுலாவிடம் உள்ளன. தடைகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகளால் அவற்றின் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்தாலும் இந்த வளங்கள் உலக எரிசக்தி சந்தையை பாதிக்கும் சக்தி கொண்டவையாக பார்க்கப்படுகின்றன. மேற்கு ஆசிய எண்ணெய் சார்பை குறைக்க வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை அமெரிக்கா முக்கியமாக கருதுகிறது. இந்த நிலையில் வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களை கைப்பற்றும் நோக்குடன் அமெரிக்கா செயல்படுகிறதா என்ற சந்தேகத்தை தற்போதைய கராக்கஸ் சம்பவம் எழுப்பியிருக்கிறது. அதேபோல ரஷ்யா, சீனா, ஈரான், கியூபா போன்ற நாடுகளுடன் வெனிசுலா நெருங்கிய உறவை வளர்த்து வரும் நிலையில் புவிசார் அரசியல் ரீதியாகவும் அமெரிக்காவின் நடவடிக்கை முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக கரீபியன் மற்றும் லத்தீன் அமெரிக்க பகுதிகளில் அமெரிக்காவின் எதிரிகள் பலம் பெருகுவதை தடுக்கவும் மதுரோ மீது அழுத்தத்தை தொடர்ந்து அதிகரிக்கவும் வாஷிங்டன் முயற்சிப்பதாக புவிசார் அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஒருபுறம் மதுரோவின் அதிகாரத்தை பலவீனப்படுத்தினாலும் மறுபுறம் பேரபாயங்களையும் ஏற்படுத்தும் என அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் படை பலம் கொண்டதாக பார்க்கப்படும் வெனிசுலாவிற்கு அரசை ஆதரிக்கும் ஆயுத குழுக்களின் ஆதரவும் அதிகமாக இருக்கிறது. இந்நிலையில் இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான மோதல் நீண்டகாலம் நீடித்தால் அது பிராந்திய ஸ்திரமின்மையை ஏற்படுத்தும் அபாயமும் அதிகமாக உள்ளது என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமா
சப்போர்ட்டிவான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.